அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. எப்போ மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 318 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ்லாம் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். IPL 2020 லைவாக பார்க்கறதுக்காக ஜியோ இன்னொரு புது பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு புது ரீசார்ஜ் பிளான் தான். 598 ரூபாய் ரீசார்ஜ் பிளான். இது வந்து உங்களுக்கு 56 நாள் வேலிடிட்டியோட வருது. இதில் டெய்லி வந்து உங்களுக்கு 2 GB டேட்டா இருக்குது, அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ், ஒரு வருஷத்துக்கான டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் VIP சப்ஸ்கிரிப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த பிளான் கூடவே இன்னும் 3 பிளான்ஸ் வந்து ஜியோ ஆஃபர் பண்ணுறாங்க. IPL 2020 நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்காக. அந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு 401 ரூபாய் பிளான். இது வந்து உங்களுக்கு 28 நாள் வேலிடிட்டியோட வருது. டெய்லி 3 GB டேட்டா கிடைக்கும். அடுத்ததாக வந்து ₹777 பிளான். இந்த பிளான் வந்து உங்களுக்கு 84 டேஸ் வேலிடிட்டியோட வரும். 1.5 GB டேட்டா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்ததாக வந்து ஆனுவல் பிளான் 2599 பிளான். இதில் வந்து உங்களுக்கு டெய்லி 2 GB டேட்டா 365 டேஸ்க்கு இருக்குது. இதிலலாம் உங்களுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரோடைய ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஜியோவுடைய IPL 2020க்கான ரீசார்ஜ் பிளான். இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர் ஏர்டெல் கூடிய விரைவில் இந்தியாவில் 4G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கான பேச்சுவார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிரான்ச்சோட இவங்க டைப் போட்டு லான்ச் பண்ணலாம்னு தெரியுது. ஏற்கனவே ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட டைப் பண்ணி 4G அதுக்கப்புறம் 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது 2G முக்த் பாரத், இது கீழே இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதே வோடோஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஃபார் ஆல், இந்த கான்செப்ட் கீழே வந்து அவங்களும் வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து EMI ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏர்டெலும் அதே EMI ஃபார்மேட்டில் தான் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இது வந்து இவங்க லாக்டு ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூசர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏர்டெல் கிட்ட இருந்து. பட் ஃபுல் பணம் பே பண்ண தேவையில்ல, பார்ஷியல் பேமெண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் மொத்த பணமும் அவங்க பே பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக அன்லாக் ஸ்மார்ட் ஃபோன், இந்த கான்செப்டில் வந்து ஏர்டெல்லும் வந்து இந்தியாவில் 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூடிய விரைவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்தியாவில் எல்லா யூசர்ஸும் வந்து இனிமேல் 2G 3G இல்லாமல் 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த கான்செப்ட் கீழே டிக்டாக் பாப்புலர் ஷார்ட் வீடியோ ஆப் இந்தியாவில் பேன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட் வீடியோ ஃபீச்சர் வந்து கொடுத்து வந்து ரொம்பவே பாப்புலராக இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யூடியூபும் வந்து டிக்டாக்குடைய ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறதா தெரியுது. யூடியூபும் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ ஆப், இதுக்கு பேர் வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இது யூடியூப் கூடவே இவங்களும் வந்து ஒரு ஃபீச்சராக கொடுக்க போகிறதா தெரியுது. ஸோ தட் வந்து கிரியேட்டர்ஸ் வந்து சின்ன சின்ன வீடியோஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். தற்சமயம் இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க iOS அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இது எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ யூடியூபும் வந்து டிக்டாக்கை ரீப்ளேஸ் பண்ணுற வகையில் ஷார்ட்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. OnePlus ரீசெண்டாக OnePlus Buds லான்ச் பண்ணியிருந்தாங்க. எக்ஸலண்ட் கலர்ஸ், எக்ஸலண்ட் ஃபீச்சர்ஸோடு இவங்க கொடுத்துருந்தாங்க. பட் இந்த OnePlus Buds வந்து ஆப்பிளுடைய ஏர்பாட்ஸ் மாதிரியே இருக்காதா சொல்லி US கஸ்டம்ஸ் வந்து இதை சீஸ் பண்ணிட்டாங்க. US கஸ்டம் வந்து ஆப்பிளுடைய ட்ரேட்மார்க், அதாவது ஏர்பாட் ட்ரேட்மார்க்கை வந்து இது வயலேட் பண்ணதுனால வந்து கிட்டத்தட்ட 2000 OnePlus Buds வந்து இவங்க சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அவங்களுடைய ஏர்பாட்ஸ்க்காகவே வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் வந்து ட்ரேட்மார்க் பண்ணி வச்சுருந்ததாகவும் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து OnePlus Budsல வந்து OnePlus கொடுத்ததுனால சீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் அமேசான் அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஆப்பிளுடைய ஏர்பாட்ஸ் மாதிரி நிறைய பேர் வந்து ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. பட் OnePlus Buds அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஏர்பாட்ஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் அவுட்லுக்கெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் US கஸ்டம்ஸ் வந்து ஏன் OnePlus Buds மட்டும் சீஸ் பண்ணியிருக்காங்க, அமேசானில் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆப்பிளுடைய இது மாதிரி இருக்கும் போதுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் OnePlus இது சம்மந்தமாக எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. OnePlus 80 OnePlus உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ரெண்டர்ஸ் அண்ட் சில ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. ரெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்லுக் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது, ரொம்பவே ஸ்லீக் டிசைனில் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக சாம்சங் உடைய கேமரா ஹவுசிங், ரெக்டாங்குலர் கேமரா ஹவுசிங்கில் வந்து குவாட் கேமரா வந்து இவங்க அலைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சின்னதாக பஞ்ச் ஹோல் கட் அவுட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கர்வாக இருக்குது. ஸோ ஓவரால் ரொம்பவே ஸ்லீக் லுக்கோட OnePlus 80 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஸ்னாப்ட்ராகன் 865 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரொம்பவே அட்டகாசமான ஃபீச்சர்ஸோட OnePlus 80 கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். LG அவங்களுடைய ரொம்பவே வித்தியாசமான டுவல் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோன் LG Wing USல லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்னாப்ட்ராகன் 765Gல இவங்க கொடுத்துருக்காங்க. டுவல் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஹெவியான ஸ்மார்ட் ஃபோன். இது 260 கிராம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்பவே கையில் ஹெவியாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்.
இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு 6.8 இன்ச்சஸ், இன்னொன்று வந்து 3.9 இன்ச்சஸ். இதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமராவோட கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல் பாப்அப் கேமராவாக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். 4000 mAh பேட்டரி அவுட் ஆஃப் த பாக்ஸ். இது Android 10ல 2 கலர் வேரியன்ட்ஸில் இது யூஎஸ்ல லான்ச் ஆயிருக்கு. இதோட அஃபிஷியல் ப்ரைஸ் இன்னும் இவங்க அனௌன்ஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லை, எல்ஜி விங் லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து ஹோல்ட் யுவர் பிரெத் அப்படின்னு சொல்லி இன்னொரு டீசரும் வந்து எல்ஜி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க ரிவீல் பண்ண டீசரில் வந்து ரொம்ப கிளியராக இல்லை பிக்சர். பட் ஏற்கனவே வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி எல்ஜி வந்து ஒரு ரிட்ராக்டபிள் டிசைன் அப்படிங்கிற மாதிரி பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் டிஸ்பிளே, கீழே இருந்தும் எக்ஸ்டெண்ட் ஆகும், மேலே இருந்தும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ தட் ஒரு பெரிய ஸ்மார்ட் ஃபோன் ஒரே சிங்கிள் டிஸ்பிளேல வர மாதிரி வந்து ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்களா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். பட் இந்த எக்ஸ்டெண்டபிள் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனோட வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. அடுத்ததாக எல்ஜி என்ன இன்னோவேட்டிவ் டிசைனோட அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு. ரெட்மி அவங்களுடைய 9 சீரீஸில் அடுத்ததாக ரெட்மி 9i ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மீடியாடெக் ஹீலியோ G25 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சலில் 5000 mAh பேட்டரி 10 வாட் சார்ஜரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்ல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 8299க்கும், 4GB RAM 120GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 9299க்கும் இந்தியாவில் இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ரெட்மியுடைய ரெட்மி நோட் 9 ப்ரோ, அதுக்கப்புறம் நோட் 9 ப்ரோ மேக்ஸ், இதுக்கு வந்து ஒரு புது கலர் வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இது சாம்பைன் கோல்ட் வேரியண்ட்ல ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இந்த கலர் வேரியண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது நோட் 9 ப்ரோ, நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த சாம்பைன் கோல்டு வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் 9 ப்ரோ வந்து உங்களுக்கு 13,999க்கு பேஸ் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. அதே நோட் 9 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,999க்கு வந்து உங்களுக்கு இன்னிலேருந்தே அவைலபிளாக இருக்குது. இன்ஃபினிக்ஸும் இந்தியாவில் ஸ்மார்ட் டிவி லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ரீசெண்டாக அவங்க குளோபலாக வந்து 2 டிவி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து 43 இன்ச், இன்னொன்று 32 இன்ச். இந்த டிவி தான் இந்தியாவில் இவங்க கூடிய விரைவில் மேபி திவாலி டைமில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மல் 60 ஹெர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் ஹெச்டிஆர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920x1080 ரெசல்யூஷனோட 20 வாட் ஸ்பீக்கர்ஸோட குளோபலாக லான்ச் ஆன அதே டிவி இந்தியாவில் திவாலி டைமில் இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஒப்போடைய பாப்புலரான ரெனோ சீரீஸில் OPPO Reno 4SE இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனால செப்டம்பர் 21 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அட்டகாசமான ஸ்பெசிஃபிகேஷன் Dimensity 720ல இவங்க கொடுக்குறாங்க. ட்ரிபிள் கேமரா, 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், சூப்பர் AMOLED பேனல், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்னா அட்டகாசமான ஸ்பெசிஃபிகேஷனோட இது சைனால 21 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் செப்டம்பர் 17 அன்னைக்கு OPPO உங்களுடைய ரெனோ சீரீஸில் OPPO Reno 4 Pro இதோட ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து MS டோனியுடைய ஸ்பெஷல் எடிஷனாக இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதுக்கான சில டீசர்ஸும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த ஸ்பெஷல் எடிஷனில் என்ன எக்ஸைட்டிங்காக இவங்க கொடுக்குறாங்கன்னு. விவோடைய 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கு பெர்மனன்ட் ப்ரைஸ் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது விவோவுடைய S1 Pro, அதுக்கப்புறம் விவோ Y50. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை வந்து ஏற்கனவே இருந்ததை விட 1000 ரூபாய் குறைச்சிருக்காங்க. விவோ S1 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,990 ரூபாய் இருந்தது வந்து இப்போ 18,990 ரூபாய். அதே விவோ Y50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 17,990 இருந்தது வந்து இப்போ 16,990க்கு வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் ப்ரைஸ் கட்டில் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ரியல்மி அவங்களுடைய நார்சோ 20 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம். இதில் 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய சிப்செட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ரியல்மியுடைய நார்சோ 20 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீடியாடெக் ஹீலியோ G95ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே நார்சோ 20A அப்படின்னு பார்த்தீங்கன்னா G85ல இவங்க கொடுக்கலாம். நார்சோ 20 வந்து உங்களுக்கு G90Tல லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த சிப்செட்டோட என்ன ப்ரைஸிங்கில் இவங்க இந்தியாவில் கொடுக்குறாங்கன்னு. சாம்சங் கூடிய விரைவில் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஒரு புது சீரிஸ், அதாவது F சீரிஸில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா நேற்று தான் பார்த்துருந்தோம். இப்போ இந்த F சீரிஸில் லான்ச் ஆக போகிற ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F41 இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஏன் டைரெக்டாக F41 போனாங்கன்னு தெரியல, பட் இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இவங்க லான்ச் பண்ண M சீரிஸை விட ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன், ஸோ பெட்டராக கொடுக்க போகிறாங்க. பட் இது
இதோட சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆயிருக்கு, ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் Exynos 9611 தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த சிப்செட் வந்து சாம்சங் எப்போ தான் விட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ சாம்சங்குடைய F41 உங்களுக்கு Exynos 9611 ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அகெயின் Exynos 9611 இந்தியாவில். ஆப்பிள் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எதுவுமே அவங்க லான்ச் பண்ணலாம். இங்கே அவங்க லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய வாட்ச் சீரிஸ் 6 இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 49,900 அப்ராக்சிமேட்டாக இந்தியன் மணி வேல்யூக்கு வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஆப்பிள் வாட்ச் SE அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்ராக்சிமேட்டாக 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட iPad 8 Gen, iPad Air ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. iPad 8 Gen அப்படின்னு பார்த்தீங்கன்னா A12 பயோனிக் சிப்செட்டில் இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 30,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. iPad Air அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A14 பயோனிக் சிப்செட்டோட இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து உங்களுக்கு 54,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் ஆப்பிள் வந்து அவங்களுடைய லான்ச் ஈவெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணது. பார்க்கலாம் ஐஃபோன் எப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு. Poco X3 செப்டம்பர் 22 அன்றைக்கி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதாகவும் பார்த்துருந்தோம். இது வந்து 6000 mAh பேட்டரி ஸ்னாப்ட்ராகன் 732Gயில் இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்த்துருந்தோம். இப்போ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இது அப்ராக்சிமேட்டாக 18,000 கிட்ட லான்ச் ஆகும்னு பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 15,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் Poco X3 என்ன ப்ரைஸிங்கில் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்கன்னு. அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். யூடியூப் லான்ச் பண்ண புது ஷார்ட் வீடியோ ஃபீச்சர் என்னது? இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், யூடியூப் கொண்டு வர போகிற புது ஷார்ட் வீடியோ ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் அமிதாப் பச்சன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து குரு ராகவேந்திரன். கங்க்ராச்சுலேஷன் குரு ராகவேந்திரன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.